உனக்கு தெரியாத பாஸ்வேர்டு இவளுக்கு தெரிஞ்சிருக்கே. பாப்பா நீ வாமா, நீ இருமா, வா. கட்டா வருடா. ஓகே பையா. பாப்பா நீ போம்மா, போய் தர பாப்பா. போன் சொல்றல. காளிகாம்பாள் தாயே, நீதான் என்ன காப்பாத்தணும். ஏய், பாஸ்வேர்டு தெரியும்னு சொல்லிட்டு இங்க வந்து பம்மாத்து வேலை காட்டிட்டு இருக்க. கண்ணை மூடிட்டு டக்குன்னு 4 நம்பரை போடு. நீங்க தானே கண்ணை மூடிட்டு 4 நம்பர் போட சொன்னீங்க. அதான் தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பையா, அவசரப்பட்ட காரியம் கெட்டுரும். நீ பொறுமையா போடுமா. சரிங்க. கண்ணை மூடாம பாஸ்வேர்டை போடு. சரி சரி சரி. உண்மையிலே உனக்கு பாஸ்வேர்டு தெரியுமா இல்ல ஏமாத்திரியா? நிஜமாவே தெரியும். நீங்க கத்துனதுல கடைசி நம்பரை மாத்தி அமைக்கிட்டேன். சரி, இந்த வாட்டி யாரும் உன்னை பதட்டப்பட வைக்க மாட்டோம். அதனால நிறுத்தி நிதானமா தெரிஞ்ச நம்பரை போட்டு அந்த லாக்கரை திறந்து விட்டுட்டேனா நாங்க பாட்டுக்கு வந்த வரைக்கும் லாபம்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சரியா? சரி. தோர நீ நம்பரை சொல்லு, நான் பண்றேன். இல்ல சார், இந்த ஒரு வாட்டி நானே பண்ணிடுறேன். பின் நம்பர் தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும் சார். அப்ப நீ இப்படி வா. வா. இப்ப சொல்லு. 19 சொல்லு. 19 ஐயோ, என்ன சார் நீங்க 2 வாட்டி ஒரே நம்பர் அழுத்திட்டீங்க. ஏய், நீ தானே சொன்ன. நீங்க திரும்ப கேட்டீங்கன்னு நினைச்சேன். உங்க 2 பேர் ஆர்கியூமெண்ட் நிறுத்துறீங்களா? அவ்வளவுதான், லாக்கர் டோட்டலா லாக் ஆயிடுச்சு. நம்மளால திறக்க முடியாது. திறக்க தானே முடியாது, உடைக்கலாம்ல. டேய், வெளியில போய் நம்ம சந்துருக்கு கால் பண்ணி வர சொல்லு. சரி பையா. ஹலோ, வீட்டுக்குள்ள சிகரெட்லாம் பிடிக்க கூடாது. உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும்னா வெளியில போய் பண்ணிட்டு வாங்க. ஏய், வீட்டுக்குள்ள சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நீ எனக்கே ஆர்டர் போறியா? உன்னை கொன்றுவோம் பாரு. விடுறாவல விடுறாவல. உள்ள வா. ஏய், ச்சே. பாஸ்வேர்டு நம்பரை தப்பா சொன்னது மட்டும் இல்லாம சிகரெட்டை வெளில பிடிக்க சொல்றியா? பார்த்தால அப்படியே அடிச்சு கொல்லணும் தோணுது. சொல்றதோட நிறுத்தாம அவளை ஒரு அடியா அடிச்சு கொண்டுட்டு அப்புறமா எங்க வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாலும் நான் சந்தோஷப்படுவேனேடா. ஏண்டா, நம்பரை நீ தப்பா போட்டுட்டு அவளை கொல்ல பாக்குற? என் மக ருத்ரா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், விலை உயர்ந்த நகைகளை தான் லாக்கர்ல வைப்பா. அதனாலதான் என் பேத்தி அதனோட பாஸ்வேர்ட் நம்பர் தெரியாதுன்னு சொன்னான். நீ முந்திரி கொட்டையாட்டம் எனக்கு தெரியும்னு சொன்ன. அவ்வளவுதான், ஒட்டு மொத்தமா எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு நினைச்சேன். நல்ல வேலை, தப்பு தப்பா நம்பரை சொல்லி நிரந்தரமா அந்த லாக்கரை திறக்க விடாம பண்ணிட்டேல்ல. அனிதாமா அடி தாங்க முடியாம எங்க உண்மையை சொல்லிடுவாங்கன்னு பயந்துதான் எனக்கு தெரியும்னு சொன்னேன். லாக்கர்ல பாஸ்வேர்டை 3 வாட்டி தப்பா போட்டா அதுக்கப்புறம் அது டோட்டலா லாக் ஆயிரும்னு ருத்ராமா சிவா சார் கிட்ட சொல்லும் போது நான் கேட்டிருக்கேன். அதனாலதாம்மா அப்படி பண்ணேன். பரவாயில்லையே, நான் கூட என்னமோ நினைச்சேன் உன்னை. நீ புத்திசாலி பொண்ணுதான்.
இதுல இன்னொரு புத்திசாலித்தனமும் இருக்கு பாட்டிமா. அதை இப்பவே உங்ககிட்ட சொன்னா சஸ்பென்ஸ் போயிரும். அதனால பொறுத்திருந்து பாருங்க. ஏன்பா தம்பி, இந்த வீட்ல இருந்து இவ்வளவு நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போறீங்களே, இது எல்லாமே உங்க 4 பேருக்கு மட்டும்தானா? இல்ல அடுத்தவங்க காசை கொள்ளடிச்சு ஊருக்கு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கரெக்ட். வீடு புந்து கொள்ளடிக்கிறது மட்டும்தான் எங்க வேலை. யாருக்கு எவ்வளவு பங்கு பிரிச்சு கொடுக்கணுங்கிறதெல்லாம் எங்க பாஸே பாத்துப்பாரு. உங்க முதலாளி எவ்வளோடா கொடுப்பாரு? என்ன ஆளுக்கு ஒரு 50,000 கொடுப்பாரு. எப்பட்றா? சொல்றேன். அடுத்த வாரம் எங்க கேங்குக்கு புதுசா சித்தப்பா பையன் வரான். அவெல்லாம் 30,000க்கே வேலை செய்வான். நிஜமாவா சொல்ற? ஆமா சார். அவனுக்கு எனக்கும் தான் போட்டியே. அடுத்து கொள்ளையடிக்க போறதெல்லாம் 20,000க்கே பண்ணலாமான்னு என் பொண்டாட்டிட்ட சஜஷன் கேட்டுட்டு இருக்க. ஏன் இந்து இதெல்லாம் பொண்டாட்டி கிட்ட சஜஷன் கேட்பாங்க? பின்ன எல்லாரும் உங்கள மாதிரியா இருப்பாங்க? டேய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கடா. இந்த மாசம் இன்னும் 4 டார்கெட் இருக்கு. என்னது டார்கெட் வச்சு கொள்ளையடிக்கிறீங்களா? முதல்ல சாக்க குறைங்க. டேய் நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு சத்தியமா என்கிட்ட பொறுமை இல்ல. ஐயோ எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா? ஐயோ ஐயோ டேய் சீக்கிரம் எடுத்துட்டு போணும். இதெல்லாம் போனா போட்டோம், இதுக்கு மேல சம்பாதிச்சுக்கலாம், விடு. சித்தி நான் ஒண்ணு அதுக்காக அழுவல, வயிறு பசி தாங்க முடியல, அதுக்காக தான் ஐயோ ஐயோ சொல்றேன் சித்தி, புரிஞ்சுக்கங்க சித்தி. டேய் என்னடா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எட்டோண்ணா, அங்க நோட் புக் தானே அடிக்க வச்சிருந்தாங்க. டேய் என்னடா நீங்க, உங்களை நம்பணும் பாரு. பணம் நகை பட்டு புடவை எடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்படி நோட்டு புக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் கூட்டு வந்தேன் பாரு. டேய் வாங்கடா மேல, ஏதாவது காஸ்ட்லியான பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். அதங்க வை. நீங்களாம் மேலே போங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். டேய் வாடா. பாட்டிமா, அவனை போய் அங்க என்ன பண்றான்னு பாருங்க. நல்ல தாகம். தாகம் தீந்துச்சா? என்கிட்டே வா. சிபு. ஐயோ டேய் இங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரிண்ணா. சிபு 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 சிபு.
என்னங்க சத்தம்? சிபு சிபு டேய் லூசாடா நீ கிச்சன்ல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு உன்கிட்ட தானே சொல்லிட்டு போனா இங்க வந்து கேக்குறேன். உன்ன இரு வரேன். ஏண்டா சாரி சித்தி. சிபு 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 ஏய் கிச்சன்ல இருக்கான் நீ தானே சொன்ன, எங்க இருக்கான் சொல்லல ஷூட் பண்ணிடுவேன். டேய் தண்ணி தானே குடிக்க போயிருக்கான், ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் தேடுறா. அறிவு இருக்காடா உனக்கு? ஆனா உன கண்ணு தூக்கி காட்டுறா, என்ன பண்றது? ஏய் நீங்க தான் யாரோ அவனை அடிச்சு மயக்கம் போட வச்சிருக்கீங்க, சொல்லுங்க யார் அடிச்சது? நீயா? பாட்டி காசு பணம் போனா சம்பாரிச்சுக்கலாம், உயிர் போனா பாட்டி அத்தை ஐயோ எங்க பாட்டியை ஒண்ணு பண்ணிடாதீங்க. அவங்க கழுத்துல இருக்கிற துப்பாக்கியை எடுங்க ப்ளீஸ். ஏய் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க என்ன வேணாலும் தாராளமா எடுத்துட்டு போங்க. ஆனா என் பாட்டி எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்க என் உசுருங்க. அவங்க கழுத்துல இருந்த முதல்ல துப்பாக்கியை எடுத்துருங்க ப்ளீஸ். நீங்க என் கையை கட்டி போட்டிருக்கிறதுனால என்னால கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்க முடியல. அடைச்சு வாய மூடு. என்கிட்ட விளையாடுன்னு நினைச்சீங்க, உங்க எல்லாரையும் கொன்னு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உயிராவது மிஞ்சும். என்ன புரியுதா? புரியுது 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 புரியுது. அத்து இந்த வயசுலயும் நீதான் அவன் தலையில அடிச்சு மயக்கம் போட வச்சியா? உன்னை போயிட்டு வந்து கவனிச்சுக்கிற. ஐயோ ஹே அறிவு இருக்காடி உனக்கு? பாட்டி கையை அழுத்த விட்டு பெரிய ஹீரோயிசம் காட்டுற நீ. அவங்க பார்த்திருந்தா என்ன ஆகுறது? ஒண்ணு ஏய் அனிதா, எதுக்குமா இந்த பொண்ணு பிடித்திட்டு இருக்க? இல்ல பாட்டி, உங்களுக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. உங்களை அவங்க கிட்ட மாட்டி விட்டு உங்களை கொல்ல பாக்குறா. அவளை லேசான ஆளுன்னு ஒன்னும் நினைக்காதீங்க, சரியான விஷமம் பிடிச்சவ. காசு பணம் தானே, போனா போயிட்டு போகுது. என்னமோ உன் வீட்டை கொள்ளடிச்ச மாதிரி இவ்வளவு பதற. அவளுக்கு எல்லாத்துலயுமே அவசரம். எப்படியாவது நம்ம ருத்ரா கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறத அவளோட குறிக்கோள். அதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. ஆமா அப்புறம் நாங்க வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ போயிட்டு அடுத்த வருஷம் வரோம். டேய் எடுங்கடா. இந்து அவனுங்க சரியான லூசு. பணத்தை பாரு மறந்து வச்சுட்டு போறானுங்க. ஐயோ ஏய் ஐ லவ் யூ செல்லம். தேங்க் யூ. டேய் எடுறாத. ஏய் நீ தானே ஆஷிக்கு? சார் எல்லாரையும் ஏத்திட்டு போய் வண்டியில ஏத்துங்க. சார் 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 கேளுங்க. நீ சொல்றதா ஸ்டேஷன்ல வந்து கேக்குறேன் வா. சார் பிடிங்க சார்.
டோ எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்கயா. ஓகே சார். போடா. டேய் நடடா. நடடா. போடா. போடா சார். வாங்க சார் வாங்க, நல்ல வேளை வந்துட்டீங்க. உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா? பெரிய அளவுக்கு டார்ச்சர் பண்ணல. எங்க சித்தியோட கழுத்துல துப்பாக்கியை வச்சு பயம் காட்டினானுங்க, அவ்வளவுதான். பசிக்குது சார், கட்ட அவுத்து விடுங்க சார். இருங்க, அவுத்து விடுறேன். ஏன் கட்ட அவுக்க சொன்னா அங்க அவுக்குறான். சார், எங்க வீட்ல திருடன்கள்லாம் திருடுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? யார் சார் தகவல் சொன்னாங்க? உங்க வீட்டு லாக்கர்ல இருந்து தான் எங்களுக்கு அலாரம் சிக்னல் கிடைச்சது. அதை வச்சுதான் நாங்க உடனே வந்தோம் மேடம். ஏற்கனவே நாங்க அவங்களை தேடிட்டு தான் இருந்தோம். நல்ல வேளை உங்க மூலமா எங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. நாங்க மேற்கொண்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கிறோம். வர்றோம் மேடம். இன்ஸ்பெக்டர், லாக்கர் அலாரம் சிக்னல் கிடைச்சி வந்தேன்னாரே, அது எப்படி? அதாவது சித்தி, லாக்கர்ல 3 வாட்டி நம்பரை மாத்தி மாத்தி போட்டால, அந்த சிக்னல் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. அதை வச்சுதான் இன்ஸ்பெக்டர் டீமோட இங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏ பொண்ணே, இங்க வா வா. இது எல்லாம் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்களேன்னு பயந்தேன். பரவாயில்ல, உன்னோட புத்திசாலித்தனத்தினால எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்துட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. இதுலயும் ஸ்கோர் பண்ணிட்டாலே. இவ்ளோ துணிச்சலா திருடங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்கன்னா என்னன்னு சொல்றது? வந்தவனுங்க சும்மா இல்ல, நீ லாக்கர் வச்சிருந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதனோட பாஸ்வேர்டை கேட்டு எங்களை எப்படி சித்திரவதை பண்ணானுங்க தெரியுமா? நல்ல வேளை இந்த பொண்ணு புத்திசாலித்தனமா எப்படியோ சமாளிச்சிருச்சு. இல்லைன்னா அவ்வளவுதான், அவனுங்க கொள்ளையடிச்சிட்டு போனது பத்தாம எங்க எல்லாரையும் அறுத்து போட்டுட்டு போயிருப்பானுங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த பொண்ணுதான். ஆமா, பாஸ்வேர்டே தெரியாம நீ பாஸ்வேர்டை 3 முறை தப்பா போட்டதுனாலதான் போலீஸ் வந்து உங்களை காப்பாத்திருக்காங்க. நீ ரொம்ப புத்திசாலித்தனமான வேலை பண்ணிருக்க சக்தி. உன்னை என்ன சொல்லி பாராட்டுறதுன்னே தெரியல. பொண்ணே, நீ ருத்ராவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீ உன் உயிரவே கொடுக்க துணிஞ்ச பாரு. அப்பவே தெரிஞ்சிருச்சு நீ பாசக்கார பொண்ணுன்னு. இப்ப எங்க எல்லார் உயிரையும் காப்பாத்தி நீ புத்திசாலி பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட. உண்மையை சொல்லணும்னா நீ இந்த ரத்தனத்துக்கு பிறக்க வேண்டிய பொண்ணே இல்ல. இவ்வளோ பெரிய வீட்டுல அந்தஸ்துல பிறக்க வேண்டிய பொண்ணு. கடவுள் தப்பா இடம் மாத்தி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த கடவுள் தான் வருத்தப்படணும். பொண்ணே, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா அத்தை, நாமெல்லாம் அதிசயப்படுற ரேஞ்சுக்கு பாட்டி அவளை புகழ்ந்து தள்ளுறாங்க. கடைசியில அபிராமி அத்தையும் உங்க அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. கடுப்பாதான் இருக்க, என்ன பண்றது? அவங்க சொத்தெல்லாம் உன்கிட்ட வர வரைக்கும் நீ இதையெல்லாம் தாங்கிதான் ஆகணும்.
அனிதா, பாட்டி என் பொண்ணு ருத்ரா மேல மட்டும் இல்ல, ஓ மேலேயும் நான் உசிரையே வச்சிருக்கேன். நீ எங்க வம்சம், எங்க ரத்தம், இவ்வளோ சொத்துக்கும் ஒரே வாரிசு. எங்க எல்லாரோட சந்தோஷம் நீதான்டா. ஆனா உன்கிட்ட ஒரு பெரிய குறை இருக்கு. என்கிட்ட என்ன குறை இருக்கு பாட்டி? எனக்கு புரியல. உனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியல. அதனாலதான் பணத்தோட அருமையும் உனக்கு புரியல. 2000 ரூபாய் பணங்கிறது உனக்கு சர்வசாதாரணமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கே இந்த பணம் பத்தாது. அப்புறம் எப்படி இதுல ஷாப்பிங் பண்றது? நாம பரம்பரையா பெரிய பணக்காரங்களா இருக்கோன்னே வச்சுக்க, மனம் போன போக்குல எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, ஒரு தலைமுறைக்கு கூட பத்தாது. உன் வயசு இருக்கும்போது உங்க அம்மா ருத்ராவை, உங்க தாத்தாவும் பாட்டியும் உங்க அம்மாவை நமக்கு கீழ்மட்டத்துல இருக்கவங்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிய வச்சாங்க. என்னதான் வேலைக்காரங்க இருந்தாலும் உங்க அம்மா 10 மணி வரைக்கும் தூங்குனதும் கிடையாது. அதுக்கு உங்க தாத்தா விடவும் மாட்டாரு. வேலைக்காரங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி காலையிலே எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடணும். அதை உங்க அம்மா தான் செய்வா. உங்க தாத்தா காலத்துல நாங்க மொத்தம் 26 பேர். நாங்க கூட்டு குடும்பமா தான் இருந்தோம். கம்பெனி பொறுப்பையும் பார்த்துக்கிட்டு அத்தனை பேருக்கும் சலிக்காம சமையல் பண்ணி போடுவா. ஏமா ருத்ரா, இதெல்லாம் நீ அனிதா கிட்ட சொல்லவே இல்லையா? நான் எதுக்கு சித்தி இதையெல்லாம் அவகிட்ட சொல்லணும்? நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவ எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சிருக்கணும் ருத்ரா, தெரிஞ்சே இருக்கணும். சின்ன வயசுல இருந்தே நாங்க உனக்கு கஷ்ட நஷ்டங்களை சொல்லி பொறுப்பா வளர்த்ததுனாலதான் இவ்ளோ பெரிய பிசினஸ் உன்கிட்ட கொடுத்தோம். அதை நீ பல மடங்கா பெருக்கி வச்சிருக்க. ஏமா, நாங்க உனக்கு சொல்லி கொடுத்தத நீ உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு உன்கிட்ட. நான் பிராக்டிக்கலா அவளை கஷ்டப்பட வைக்கலையே தவிர மத்தபடி இவளுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சுட்டு தான் இருக்கேன் சித்தி. என்னம்மா பேசுற? நேரடி அனுபவம் தான் மன தைரியத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கணும். உனக்கு தெரியாதா? ரொம்ப நல்லாவே தெரியும் சித்தி. அந்த அனுபவம் இவளுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. ஐயோ, என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலையே.